நீரிழிவு நோய் வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அவங்க உணவுல வந்து நிறைய மில்லட்ஸ், அதாவது வாரத்துக்கு 2 முறையாவது கண்டிப்பா திணை, சாமை, குதிரைவாலி, வரகு அப்படின்னு மில்லட்ஸ் வந்து சிறுதானிய உணவுகள் வந்து சேர்த்துக்கிட்டே வரணும். அப்படி சேர்த்துக்கிட்டாலே போதுமானது. அடுத்த மாதிரி பால், தயிர் இது வந்து அவங்க எடுத்துக்கவே கூடாது. இதே வந்து வெண்ணெய் நீக்கிய மோர் வந்து நிறையவே எடுத்துக்கலாம். ஏன்னா பால், தயிர் வந்து நிறைய ஃபேட்டு கண்டென்ட் இருக்கிறதால நீரிழிவு நோய் வரத்துக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. அதாவது வெண்ணெய் நீக்கிய மோர் அவங்க தொடர்ந்து நிறையவே எடுத்துக்கலாம். அடுத்தது ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இது உடலும் மனதும் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ எந்த விஷயத்தையும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காம அதை வந்து ஒரு மூச்சு பயிற்சியாலேயோ இல்லை பிராணாயாமம் மூலியமாவோ இல்லை ஒரு யோகா மூலியமாவோ இல்லை நம்மளோட மத நம்பிக்கை மூலியமாவோ கோயிலுக்கு போகிறது எது அது சம்மந்தமானது எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வாழறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்தது